சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்கள் வரிசையில் பார்க்க இருப்பது 23வது தலமாக விளங்கும் திருவேள்விக்குடி என்ற மணவாளவேஸ்வரர் கோவில் பற்றிய குறிப்பை தான் பார்க்க இருக்கிறோம். திருவேள்விக்குடி சிவன் பார்வதி திருமணத்திற்கான வேள்வி வளர்த்து யாகம் முதலிய ஏற்பாடுகள் நடைபெற்ற தலமாததால் இது திருவேள்விக்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. திருமண தடை நீக்கும் ஒரு பிரார்த்தனை தலமாகவும் திருவேள்விக்குடி விளங்குகிறது. இங்குள்ள இறைவன் பெயர் மணவாளேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், இறைவி பெயர் பரிமள சுகந்த நாயகி. இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் உள்ளன. இந்த இரண்டு பதிகங்களும் திருத்துர்த்தி திருவேள்விக்குடி ஆகிய இரண்டு சிவஸ்தலத்திற்கும் பொதுவான பதிகங்களாக இருக்கின்றன. இனி இவ் ஆலய வரலாறை நாம் பார்க்கலாம். ஒருமுறை சிவனிடம் உமாதேவி சற்று அலட்சியமாக நடக்க, அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு உமாதேவியாரை பூ உலகில் பசுவாக வாழ கட்டளையிட்டார். பசு உருக்கொண்ட உமாதேவி தன் செயலை நினைந்து வருந்தி சிவனிடம் சாப விமோசனம் கேட்க, தக்க சமயம் வரும்பொழுது தோன்றி உன்னை நான் மனம் செய்து கொள்வேன் என்று வரமளித்தார். உமாதேவியுடன் திருமகள், கலைமகள், இந்திராணி ஆகியோரும் பசு உருக்கொண்டு பூ உலகில் உலவி வந்தனர். திருமால் பசு மேய்ப்பவராக உருவெடுத்து அப்பசுக்களை பராமரித்து வந்தார். அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனி குளிர பெற்ற சிவபெருமான் அம்பிகைக்கு சுய உருவம் கொடுத்து அருளினார். சுய உருவம் பெற்ற அம்பிகை ஈசனை நினைந்து 16 திங்கட்கிழமை விரதம் இருந்து மணலால் லிங்கம் செய்து பூஜை செய்து வர 17வது திங்கட்கிழமை சிவபெருமான் தோன்றி உமாதேவியை திருமணம் செய்து கொண்டார் என்று தலப்புராணம் கூறுகிறது. பார்வதி சிவன் கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமண சடங்குகள், கங்கண தாரணம், யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியவை இத்தலத்தில் நடைபெறுகின்றன. பிரம்மா தானே முன்னின்று திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றார். மேலும் மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது. அதையும் நாம் பார்க்கலாம். அரசகுமாரன் ஒருவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பின் பெண்ணின் பெற்றோர்கள் இறந்துவிட அவளின் உறவினர்கள் அரசகுமாரனுக்கு பெண் தர மறுத்து திருமணத்தை நிறுத்திவிட்டனர். அரசகுமாரன் எவ்வளவோ வேண்டியும் உறவினர்கள் சம்மதிக்கவில்லை. அரசகுமாரன் இத்தலம் வந்தான். இன்று போல தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று இத்தல இறைவனை வேண்டினான். இறைவன் ஒரு பூதத்தை அனுப்பி அப்பெண்ணை கொண்டு வரச் செய்து அரசகுமாரனுக்கும் அப்பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்று மற்றொரு தல வரலாறும் கூறப்படுகிறது. எனவே நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் தடை ஏற்பட்டவர்கள் இத்தலம் வந்து இறைவன் மணவாளவேஸ்வரரை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். இத்தலத்தில் சிவபெருமான் திருமண கோலத்தில் கல்யாண சுந்தரராக காட்சி அளிக்கிறார். இனி கோவிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம். இங்குள்ள கோவில் 3 நிலையுடன் கூடிய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களும் உடையதாக திகழ்கிறது. கருவறைக்கு முன்னே அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை உள்ளன. இறைவன் கருவறை கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அர்த்தநாரீஸ்வரர், சந்திரசேகரர் ஆகியோர் உள்ளனர். இத்தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலா உருவில் அம்பாள் வலதுபுறமும் இறைவன் இடதுபுறமும் உள்ளதை நாம் காணலாம். அர்த்த மண்டபத்தில் நடராஜர் மற்றும் விநாயகர் திருவுருவங்கள் இருக்கின்றன. இத்தலத்தில் இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவி பரிமள சுகந்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அகத்தியர் வாதாபியை கொன்றதால் ஏற்பட்ட சாபம் போக இத்தலத்திற்கு வந்து அசாபம் நீங்கியதாக ஒரு வரலாறு உண்டு. அகத்தியருக்கும் இத்தலத்தில் அர்த்த மண்டபத்தில் சனி சந்நிதி உள்ளது. அம்பாள் பரிமள சுகந்த நாயகியின் சந்நிதி முதல் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. செம்பியன் மாதேவி, ராஜராஜ சோழன், பராக்கிரம சோழன் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோவிலில் உள்ளன. திருக்கோவிலுக்கு கருங்கல் திருப்பணி செய்தவர் உத்தம சோழனது தாயாரான செம்பியன் மாதேவி ஆவார். ஆலயத்தின் தீர்த்தமான கௌதுகா பந்தன தீர்த்தம் ஆலய முகப்பு வாயிலுக்கு எதிரே உள்ளது. நீண்ட நாட்கள் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து கௌதகாபந்தன தீர்த்தத்தில் நீராடி மணவாளேஸ்வரர்
மற்றும் பரிமள சுகந்த நாயகியை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தலத்தின் மிகச்சிறந்த அம்சமாகும். இத்தலத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமணஞ்சேரி என்ற தலத்தில்தான் சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்றது. இத்தல பதிகங்கள் இரண்டும் திருத்துருத்தி தலத்தோடு இணைந்து பாடப்பட்டுள்ளன. இத்தல இறைவன் துருத்தியில் பகல் காலத்திலும் திருவேள்விக்குடியில் இரவிலும் வீற்றிருந்து அருள்பவர் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் அதை குறிப்பிடுகின்றார். இனி ஆலயத்திற்கு நாம் எவ்வாறு செல்வது என்பதையும் பார்க்கலாம். மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை வழியில் உள்ள குத்தாலத்தில் இருந்து வடகிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் திருவேள்விக்குடி சிவஸ்தலம் இருக்கின்றது. குற்றாலத்தில் இருந்து திருவேள்விக்குடி செல்ல ஆட்டோ, வாடகைக்கார் வசதிகள் உள்ளன. மயிலாடுதுறையில் இருந்து மகாராஜபுரம் செல்லும் நகர பேருந்துகளும் இத்தலம் வழியாக செல்கின்றன. இத்தனை சிறப்புமிக்க இத்தலத்தை நாமும் தரிசனம் செய்து அருள் பெறுவோமாக. இனி மற்றொரு தேவாரம் பாடல் பெற்ற தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். மின்மாமேகங்கள் ஒழிந்திருந்தருவி வெடிபடக்கரையோடு இணை பொருந்தேற்றும். மின்மாமேகங்கள் ஒழிந்திருந்தருவி வெடிபடக்கரையோடும் இணை பொருந்தேற்றும். அன்னமாம் காவிரி அகந்தனை உறைவார் அடியினை தொழுதழும் அன்பராம் அடியார் சொன்னவா அறிவார் துருத்திய வேள்வி புலியுளா அடிகளை செடியனை நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே. என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே. என்னுடன் படும் பிணி இடக்கெடுத்தானே. என்னுடன் படும் பிணி இடக்கெடுத்தானே.